இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பீச். வேறு முதல் டாப்பிக்காக இன்றைக்கி டெய்லி நாளான்னைக்குன்னு என்னை கன்ஃபியூ பண்ணுறேன். இப்படிலாம் வாழ்ந்தால் நல்லது. அதாவது இன்றைய டாபிக் என்னென்னா, கோபம் உதட்டளவில் மட்டுமே இருக்கணும், இதயத்தில் இருக்கக்கூடாது. அன்பு இதயத்தில் இருக்க வேண்டும், உலட்டளவில் இருக்கக்கூடாது. இதுதான் இன்றைக்கான கண்டென்ட். அப்போ கோபமே படக்கூடாதா இருந்தீங்கன்னா, கோபப்படணும், உலட்டோடு நிறுத்திக்கணும். பாம்பு இருக்குது பாருங்கள், பாம்பு அது சீராமல் இருந்தால் அடிப்பாங்க, சீரினா பயப்படுவாங்க, அதிகம் கொத்தக்கூடாது. இதுதான் ஒரு சின்ன சம்பவம் ஜோடி சொல்கிறேன். இப்போ நான் வாழறேன், எனக்கு வயசு 61 நடந்துகிட்ருக்கு. நான் நல்லா பார்த்துங்க, நான் நல்லவன், யார் வம்புக்கும் போகாதவன், யாருடைய சண்டைக்கும் செல்லாதவன், அமைதியாக நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு என்று வாழ்பவன். இப்படி நான் இருக்கிறேன்னு வைங்க. என்னை ஒருத்தர் சீன்றாங்க, சும்மா அடிக்கிறாங்க, எனக்குன்னு சொந்தமான கார் பார்க்கிங் ரேட் வந்து வேணுட்டு காரை நிப்பாட்டுறாங்க, கடுப்பேற்றுறாங்க, இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க. இப்போ நான் என்ன செய்வது? ஐயோ நான் நல்லவங்க, விட்டுறீங்கன்னு கெஞ்சவாங்க. அதுக்காக அந்த மாதிரி அத்துமீறி நம்மளுடைய சுதந்திரத்தில் நடக்கிறவங்களை போய் அடிக்கிறதா? என்ன செய்யலாம்? ஒரு இயக்குனராக நான் சொல்வது என்னென்னா, கோபப்படுங்க, அந்த கோபத்தை வெளிப்படுத்திங்க. ஏய் நல்லா இல்லை, அப்படி நீ ரியாக்ட் பண்ண தப்பு, அதை நான் பாட்டு ஓரமாக இருக்கிறேன், லைஃப்பை வந்து டார்ச்சர் பண்ணாத, இப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுங்க, கத்துங்க. அதுக்காக வன்மம் போய் முடியக்கூடாது. அந்த சண்டை வன்மம்னா, பார்க்கிங்னு ஒரு சினிமா, 2 பேருக்குள்ளே ஒரு கார் பார்க்கிங் பண்ணுறதுல ஒரு ஈகோ வரும். அந்த படம் பார்த்திங்களா? அதோட உச்சம் என்ன போய் நிற்கணும்னா, இவன் அவன் வாழ்க்கையே கெடுக்கிற அளவுக்கு போவான், அவன் இவன் வாழ்க்கையே கெடுக்கிற அளவுக்கு போவான், கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்க அந்த ஈகோ. அதுதான் அந்த பார்க்கிங்கோட மெசேஜ். ஆனால் அதுக்குள்ளே இன்னர் மெசேஜ் இருக்குது. அதுக்குள்ளேயே 2 மெசேஜ் இருக்குது, இன்னொரு மெசேஜ் இருக்குது. அது என்னென்னா, ஏண்டாடு எதுக்குடா ஒருத்தன் அடுத்தவனுடைய சுதந்திரத்தை போய் நீ டார்ச்சர் பண்ணுற? படத்தோட எண்டில் பிடிச்சிருப்பேன். இந்த பாருங்க, நான் என் வீடை வாடகை கூட போகிறேன், பட் அவங்க கண்டிஷனாக கார் வச்சிருக்கூடாது, அப்படி இருந்தவங்க வேணால் என் வீட்டில் விடாங்க அப்படின்னு சொல்லிட்டு டூலெட் போட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணியிருப்பார் அவர். அதைத்தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் அமைதியாக வாழுங்க, நாங்கள் ஓரமாக அமைதியாக வாழ்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு மெசேஜ். கோபம் உலட்டளவில் மட்டுமே இருக்க வேண்டும். பார்க்கிங் திரைப்படம் போல வன்மம் வரை செல்லக்கூடாது. ஓகேவா? தர்மம் இருக்குது யார் பக்கமாக